ஆனா போட்டிக்காக பயப்படுறவர் இல்ல விஜய்ன்னு தான் நான் நினைக்கிறேன். போட்டி அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா அவர் படம் தான் ஜெயிக்கும். ஏன்னா அதுதான் வந்து என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். இது நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவரை எதிர்த்து படத்தை போடுறவங்க தான் கவலைப்படணும். புரியுதுங்களா? ஆனா இதுக்கு பின்னால வந்து நான் சொன்னேன், நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்குமா அந்த மலேசியாவுக்கு கோலாலம்பூருக்கு போனது ஆடியோ ஃபங்க்ஷன் ரிலீஸ்ன்னு சொல்லி. அதுக்கு நான் வந்து இட் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் ரீசன், அங்க ஒன்றும் இல்லைன்னு. ஆனா இதுக்கு நிச்சயமாக அரசியல் பின்னணி இருக்கு, அரசியல் தூண்டுதல் இருக்கு. இது வந்து அவ என்ன சொல்றது, அதாவது சிறுபிள்ளைத்தனம், சைல்டிஷ் பிஹேவியர். ஒரு நபர், ஒரு மனிதர், ஒரு என்டர்டெய்னர், நல்ல நடிகர், அவர் வந்து ஒரு 30 வருஷம் சினிமால இருந்து சாதனை புரிந்து உச்சத்துல இருந்து அவர் வந்து விலகுறார். ரிட்டையர்மெண்ட் மாதிரி தான். ஒரு ஆள் ரிட்டையர் ஆகுறாருன்னு ஒரு நிறுவனத்துல இருந்து அவருக்கு எப்படி ஒரு ஃபேர்வெல் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் கடைசி படத்துக்கு நான் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு மூக்குடை போறாங்க. யார் போட்டிக்கு வராங்களோ அந்த படம் மூக்குடை போகுது, அது வேற விஷயம். ஆனா அந்த ஜெஸ்டரே ரொம்ப ஒரு சகிக்க முடியல. இப்படியெல்லாம் கூட குரூரமா பாலிடிக்ஸ்ல இருந்தா பண்ணுவாங்களா?